நமது புராணங்களிலும் இதிகாசங்களிலும் இடம்பெறும் அற்புதமான கதைகளை நாம் அனைவரும் கேட்டிருக்கிறோம். அந்த கதைகளில் வரும் பாத்திரங்களும் நிகழ்வுகளும் நம் நம்பிக்கைகளோடு ஒன்றிணைந்து பல நேரங்களில் நம் வாழ்வியல் உண்மையாகவே மாறிவிடுகின்றன. ஒவ்வொரு கோயிலும் ஒரு கதையை தன்னுள் சுமந்து நிற்கிறது. ஒவ்வொரு கல்லும் ஒரு நினைவை பாதுகாத்து நிற்கிறது. சில இடங்கள் வெறும் சுற்றுலா தலங்களாக மட்டுமல்ல, அவை பக்தி, நம்பிக்கை மற்றும் மர்மங்களால் நிரம்பிய உயிருள்ள வரலாற்று பக்கங்களாக விளங்குகின்றன. இன்று என் பயணம் என்னை கர்நாடகத்திற்கு கொண்டு வந்துள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க பெலகாவி நகரத்திற்கு. பெலகாவி என்றாலே முதலில் நினைவுக்கு வருவது அதன் புகழ்பெற்ற இனிப்பு குண்டா. பல ஆயிரம் ஆண்டுகளாக ஆன்மீக ஒளியை பரப்பி வரும் இப்போது நான் நிற்பது புனிதமான கபிலேஸ்வரர் திருக்கோயிலின் முன்பு. ಕಪಿಲೇಶ್ವರ ದೇವಸ್ಥಾನ ಒಂದು 5700 ವರ್ಷಗಳ ಇತಿಹಾಸದದು. ಕಪಿಲೇಶ್ವರ ದೇವಸ್ಥಾನ ಇಲ್ಲಿ ಸ್ವಯಂಭೂ ಒಂದು ಮಹಾ ಜ್ಯೋತಿರ್ಲಿಂಗ. ಈ ಕಪಿಲೇಶ್ವರ ದೇವಸ್ಥಾನವನ್ನು ಕಪಿಲ ಮಹಾಮುನಿಗಳು ತಪಸ್ಸು ಮಾಡಿ ಆ ಶಿವನನ್ನು ಇಲ್ಲಿ ಪ್ರತಿಷ್ಠಾಪನೆ ಮಾಡಿದ. 5000 ஆண்டுகளுக்கும் மேலான வரலாற்றை கொண்டதாக நம்பப்படும் இந்த ஆலயம் பரமசிவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. 3 கண்களை உடையவர், அழிவிற்கும் மாற்றத்திற்கும் ஆதாரமான பேராற்றல், மகாதேவன், முக்கண்ணன் சிவபெருமான். நான் ஏன் இந்த கதையை உங்களிடம் பகிர்கிறேன்? ஏனெனில் இது வெறும் ஒரு கோயிலின் கதை மட்டுமல்ல, இது காலத்தின் கதை, தலைமுறைகளை தாண்டியும் நிலைத்திருக்கும் நம்பிக்கையின் கதை. இன்றும் இந்த பண்டைய சுவர்களுக்குள் உயிருடன் வாழும் புராணங்களின் கதை. வாருங்கள், கபிலேஸ்வரரின் இந்த தெய்வீக ஆன்மீக உலகிற்குள் நாம் பயணிப்போம். இந்த புனித தலத்தின் மறைக்கப்பட்ட வரலாறு, அதிசயங்கள் மற்றும் பக்தியின் ஆழமான அர்த்தங்களை ஒன்றாக அறிந்து கொள்வோம். சிவனை தேடிய பயணம் இன்று எங்களை அழகிய பெலகாவி நகரத்திற்கு கொண்டு வந்துள்ளது. வட கர்நாடகத்தின் பெலகாவி நகரின் ஷாஹாபூர் பகுதியில் அமைந்துள்ள புனிதமான கபிலேஸ்வரர் திருக்கோயில் இப்பகுதியின் மிகவும் பழமையான மற்றும் பெரும் பக்தியுடன் வணங்கப்படும் சிவாலயங்களில் ஒன்றாகும். பக்தர்கள் அன்புடன் இதனை தக்ஷண காசி, அதாவது தென்னகத்தின் காசி என்று அழைக்கின்றனர். இந்த புனித திருத்தலம் அளவற்ற ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. 12 ஜோதிர்லிங்கங்களின் யாத்திரை கபிலேஸ்வரரின் அருளை பெறாமல் முழுமை அடையாது என்ற நம்பிக்கை பக்தர்களிடையே நிலவுகிறது. ஓம் நம சிவாய. நமஸ்தே அஸ்து மனுஷ்வேஸ்வராய மகாதேவாய த்ரயம்பகாய திரிபுராந்தகாய திரிகாக்னிகாலாய காலாக்னி ருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய சங்கராய ஸ்ரீமன் மಹಾದೇವಾಯ ನಮಃ. ಈ ಶ್ರೀ ಕ್ಷೇತ್ರ ದಕ್ಷಿಣ ಕಾಶಿ ಕಪಿಲೇಶ್ವರನಲ್ಲಿ ಒಂದು ನಮಸ್ಕಾರವನ್ನು ಸಲ್ಲಿಸ್ತಾ, ಕಪಿಲೇಶ್ವರ ದೇವಸ್ಥಾನ ಒಂದು 5700 ವರ್ಷಗಳ ಇತಿಹಾಸದದು. ಕಪಿಲೇಶ್ವರ ದೇವಸ್ಥಾನ ಇಲ್ಲಿ ಸ್ವಯಂಭೂ ಒಂದು ಮಹಾ ಜ್ಯೋತಿರ್ಲಿಂಗ. ಈ ಕಪಿಲೇಶ್ವರ ದೇವಸ್ಥಾನವನ್ನು ಕಪಿಲ ಮಹಾಮುನಿಗಳು ತಪಸ್ಸು ಮಾಡಿ ಆ ಶಿವನನ್ನು ಇಲ್ಲಿ ಪ್ರತಿಷ್ಠಾಪನೆ ಮಾಡಿದ. ಸ್ವಯಂಭೂ ಶಿವ ಪ್ರದಕ್ಷಿಣ ಆದಮೇಲೆ ಆ ಶಿವನಿಗೆ ಪ್ರತಿಷ್ಠಾಪನೆ ಮಾಡಿದ್ಮೇಲೆ ಈ ಶಿವನಿಗೆ ಇಲ್ಲಿ ಕಪಿಲೇಶ್ವರ ಅಂತ ಹೆಸರು ಬಂತು. ಈ ಕಪಿಲ ಮಹಾಮುನಿಗಳು ಯಾರಪ್ಪ ಅಂದರೆ, ಈ ಸತಿ ಅನಸೂಯ ನೀವು ಕತೆ ಕೇಳಿರ್ಬೋದು. ಸತಿ ಅನಸೂಯ ಬ್ರಹ್ಮ ವಿಷ್ಣು ಮಹೇಶ್ವರಿಗೆ ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳನ್ನು ಮಾಡಿ ತನ್ನ ಹಾಲನ್ನು ಉಣಿಸಿದಂಥ ಮಾತೆ. ಆ ಮಾತೆಯ ತಮ್ಮನಾದಂಥ ಶ್ರೀ ಕಪಿಲನಾಥ ಮುನಿಗಳು ಇವರು ನಾಥಪಂಥಿ ಸಂಪ್ರದಾಯರು. ನಾಥ ಸಂಪ್ರದಾಯ ಅಂದರೆ ನೀವು ನೋಡ್ಬೋದು, ಇಲ್ಲಿ ನಾವು ಹಿಂದೆ ಕುಂತಲ್ಲಿ ನಾಥ ಸಂಪ್ರದಾಯ ಎಲ್ಲ ನವನಾಥರಿದ್ದಾರೆ. ಗೋರಖನಾಥ, ಮಚ್ಚಂದ್ರನಾಥ, ಈ ಥರ ಎಲ್ಲ ನವನಾಥ ಮಂದಿರ ಇದು. ಇನ್ನೊಂದು ಹೇಳಬೇಕಪ್ಪ ಅಂದರೆ, ನಮ್ಮ ಕಲಿಯುಗ ಕಪಿಲೇಶ್ವರ, ಕಲಿಯುಗ ಕಾಮಧೇನು, ಕಲಿಯುಗ ಕಲ್ಪವೃಕ್ಷ ಅಂತ ಕರೀತಾರೆ. ನಮ್ಮ ಭಾರತದಲ್ಲಿ ಒಂದು 12 ವರ್ಷಕ್ಕೆ ನಡೆಯುವಂಥ ಸಿಂಹಸ್ಥ ಕುಂಭಮೇಳ ಅಂತಾರೆ. ಇಲ್ಲಿ ನಾಸಿಕದಲ್ಲಿ ನಡೀತದೆ ಅದು 12 ವರ್ಷಕ್ಕೊಮ್ಮೆ.
ಲಕ್ಷಾಂತರ ನಾಗಾ ಸಾಧುಗಳು ಬರ್ತಾರೆ. ಆ ಸಾಧುಗಳು ಬಂದು ಇಲ್ಲಿ ಗುಡಿಗೆ ಬರ್ತಾರೆ. ಯಾಕಪ್ಪ ನಾಗಾ ಸಾಧುಗಳು ಬರ್ತಾರೆ ಅಂದರೆ, ನೀವು ಕೇಳಿರೋ ಪರಶುರಾಮರವನ್ನು ದ್ವಾಪಾರ ಯುಗದಲ್ಲಿ ಒಂದು ಆದಂಥ ಕತೆ. ಪರಶುರಾಮರು ಎಲ್ಲ ಕ್ಷತ್ರಿಯರನ್ನು ಸಂಹರಿಸಿದ ಮೇಲೆ ಅವರ ಕೊಡಲಿಗೆ ಅತ್ಯಂತ ರಕ್ತದ ಕಲೆ ಹೋಗಲಿ ಅಂತೇಳಿ ಅವರು ಒಂದು ಜಗತ್ತಿನಂತ ಸಂಚಾರ ಮಾಡ್ತಿರಿದ್ರು. ಅವರ ಕೊಡಲಿಗೆ ಹತ್ತಿದ ರಕ್ತ ಎಲ್ಲಿ ಹೋಗ್ತದೋ ಅಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಅವರು ಅಲ್ಲಿ ನೆಲೆಸ್ತಾರೆ ಅಂಥೇಳಿ ಅವರು ಅದೇ ಬಂದ ತರನಾಗಿ ಇಲ್ಲಿ ಆ ನಾಗಾ ಸಾಧುಗಳು ಬರ್ತಾರೆ. 12 ವರ್ಷಕ್ಕೊಮ್ಮೆ ನಡೆಯುವಂಥ ಇದು ಸಿಂಹಸ್ಥ ಕುಂಭಮೇಳ. ಈ ಕುಂಭಮೇಳದ ಅವರು ನಾಗಾ ಸಾಧುಗಳು ಹೆಂಗಪ್ಪ ಅಂದರೆ, ನಮ್ಮ ಮನೆಗೆ ಬರ್ರಿ ನಿಮ್ಮ ಮನೆಗೆ ಬರ್ರಿ ಅಂದ್ರೆ ಬರೋಂಗಿಲ್ಲ. ಯಾಕಪ್ಪ ಅಂದರೆ ಪರಶುರಾಮರು ಯಾವ ದಾರಿಯಲ್ಲಿ ಹೋಗಿದ್ದಾರೆ, ಗುಡ್ಡಗಾಡಿರಲಿ ಕಂಟಿರಲಿ ಮುಳ್ಳಿರಲಿ ಅದೇ ಥರ ಹೋಗ್ತಾರೆ. ಆ ಥರ ಅವರು ಇಲ್ಲಿ ಬಂದು 3 ದಿವಸ ವಸ್ತಿ இருக்காரு. பெலகாவியின் கமல் பஸ்தி பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டுகள் மற்றும் வரலாற்று சான்றுகள் இந்த ஆலயம் கி 11 மற்றும் 12ஆம் நூற்றாண்டுகளுக்கு முற்பட்டது என்பதை சுட்டிக்காட்டுகின்றன. எனினும் உள்ளூர் மரபுகளும் வாய்மொழி வரலாறுகளும் இந்த ஆலயம் அதைவிட பல நூற்றாண்டுகள் பழமையானது என்றும் தலைமுறைகளாக பக்தியும் தெய்வீக சக்தியும் இங்கு நிலைத்திருக்கின்றன என்றும் கூறுகின்றன. இந்த ஆலயத்தின் கட்டிடக்கலை பண்டைய கர்நாடக மற்றும் மகாராஷ்டிர கட்டிடக்கலை மரபுகளின் அழகிய கலவையை வெளிப்படுத்துகிறது. காலத்தை கடந்த சிற்பக்கலை, கலைநயம் மற்றும் ஆன்மீக பாரம்பரியம் இங்கு ஒவ்வொரு கல்லிலும் பிரதிபலிக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் புனிதமான சிராவண மாத மகா சிவராமன் திருவிழாவின் போதும் கர்நாடகம், மகாராஷ்டிரம், கோவா மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு திரளுகின்றனர். சிறப்பு பூஜை, ருத்ராபிஷேகம் மற்றும் ஆன்மீக நிகழ்வுகளில் பங்கேற்கின்றனர். அந்த நாட்களில் ஆலய வளாகம் முழுவதும் பக்தி பாடல்கள், மணி ஓசைகள், தூப நறுமணம் மற்றும் அசைக்க முடியாத இறை நம்பிக்கையால் தெய்வீகமாக மாறுகிறது. शंभो हर हर महादेव. हे जे दक्षिण काशी कपिलेश्वर मंदिर आहे, याबद्दल मी कुणाला काही सांगायची गरज नाहीये, कारण हे भरपूर लोकप्रिय मंदिर आहे आणि गेले 7 ते 8 वर्ष मला शंभो स्वतःहून सेवेला बोलून घेतात. त्याच्यामुळे एक टाईममध्ये मला खूप टेन्शन होतं, मी डिप्रेशनमध्ये होते, काही असं पर्सनल प्रॉब्लेम्समुळे मी खूप गुंतागुंतीमध्ये अडकले होते. खरं जेव्हापासून शंभोंच्या सेवेला यायला लागले, या त्यांनी बोलून घेत झालेत, तेव्हापासून माझ्या लाईफमध्ये खूप काही बदल घडलेत. आणि जसं जसं त्यांनी माझ्याकडून सेवा करून घेत आहेत, त्या मी करत आहे, तेव्हापासून माझं फक्त मी हसतच असते. सगळ्यांना किती होईल तेवढं पॉझिटिव्ह सांगते, कसं सेवा करायचं, काय करायचं. या कोणी काही चुकत असेल तर त्यांना शंभोंचा आशीर्वाद म्हणून त्यांना आम्ही सगळ्यांना गाईड करतोय आणि जेवढं होईल तेवढं सेवा करायचा प्रयत्न करतोय. जसं मला खूप काही बदल घडलेत, माझ्या घरातल्यांमध्ये पण खूप काही घडत असतीलच. मग त्याच्यावरती मी शंभोंशी खूप मनापासून आभारी आहे की त्यांनी मला स्वतःहून सेवेला बोलून घेतायत, या माझ्याकडून सेवा करून घ्यायला लागलेत. கபிலேஸ்வரர் ஆலயம் அதன் தொன்மையான வரலாற்றிற்காக மட்டுமல்ல, சிவபெருமானுடன் தொடர்புடைய ஆழமான ஆன்மீக அனுபவங்களுக்காகவும் புகழ்பெற்றது. இங்கு மனமாறச் செய்யப்படும் பிரார்த்தனைகளும் ருத்ராபிஷேகமும் அமைதி, ஆரோக்கியம், வளம் மற்றும் மன விருப்பங்களின் நிறைவேற்றத்தை அருளும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். இந்த ஆலயம் காலபைரவரின் வழிபாட்டுடனும் நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ளது. காலபைரவர் பக்தர்களை எதிர்மறை சக்திகளிலிருந்தும் வாழ்க்கையின் தடைகளிலிருந்தும் காப்பாற்றுகிறார் என்பது நம்பிக்கை. பல நூற்றாண்டுகளாக எண்ணற்ற சித்தர்கள், முனிவர்கள் மற்றும் ஆன்மீக தேடலில் ஈடுபட்டவர்கள் இத்தலத்தில் தியானம் செய்ததாக கூறப்படுகிறது. இங்குள்ள தெய்வீக அதிர்வுகளும் ஆன்மீக சக்தியும் அவர்களை ஈர்த்துள்ளன. இந்த ஆலயத்திற்குள் நுழையும் தருணத்திலேயே மனதில் ஒரு ஆழ்ந்த அமைதியும் தெய்வீக ஆற்றலும் உணரப்படுவதாக பல பக்தர்கள் கூறுகின்றனர். கபிலேஸ்வரர் ஆலயத்தின் புனிதமான சூழல் கைலாய மலையுடன் தொடர்புடைய அதே ஆன்மீக அனுபவத்தை நினைவூட்டுகிறது. नमस्कार, मी राहुल जयवंत कुर्णे, कपिलेश्वर मंदिर अध्यक्ष. शिवरात्रीमध्ये पालखी उत्सव होतो. रात्री 12 वाजल्यापासून दुपारी 3 पर्यंत रुद्राभिषेक, लघुरुद्राभिषेक अशा विधी होतात. त्याच्यानंतर सायंकाळी पालखी होते. पालखी झाल्यानंतर महाआरती होते आणि शंभो महादेवांचा उत्साह म्हणून आपण तो फार मोठ्या प्रमाणात करतो. त्याच्या दुसऱ्या दिवशी बेळगाव नगरीमधल्या सर्व भक्तांसाठी महाप्रसादाचं आयोजन असतं. नमस्कार, हर हर महादेव. दक्षिण काशी
कपिलेश्वर मंदिर बेळगाव येथे सर्व भक्तांचं स्वागत आहे. मी राजू भातकांडे या मंदिरच्या ट्रस्ट कमिटी मेंबर आहे. हे जवळजवळ 5000 वर्ष पुरातन मंदिर आहे अशी आख्यायिका आहे. या मंदिरात 8व्या शतमानमध्ये आदी शंकराचार्य यांनी इथं भेट दिलेली होती. त्याचबरोबर स्वामी विवेकानंद, मग महात्मा गांधी, लोकमान्य गंगाधर टिळक. आम्ही वैज्ञानिकदृष्ट्या याची पॉझिटिव्ह एनर्जी चेक केला असता मुंबईहून एक टीम मागून घेतली होती. ती पॉझिटिव्ह एनर्जी चेक करते आणि ही चेक करत असताना त्यांनी जे तंत्र वापरलं असतं ते लॅकर अँटीना म्हणून पॉझिटिव्ह एनर्जी मोजत असतात. तर ती बोवीज फ्रिक्वेन्सीमध्ये काउंट होत असते. तर ज्यावेळी त्यांनी इथं बोवीज ती यंत्र घेऊन आत गाभाऱ्यात प्रवेश केला तर त्यावेळेला 1,05,000 बोवीज फ्रिक्वेन्सी इतकी पॉझिटिव्ह एनर्जी तिथं उपलब्ध आहे. கபிலேஸ்வரர் திருக்கோயிலை பற்றிய இந்த புனித பயணத்தின் முடிவில் ஒரு உண்மை தெளிவாகிறது. இது வெறும் ஒரு ஆலயம் மட்டுமல்ல, பக்தி, வரலாறு மற்றும் ஆன்மீக சக்தி உயிருடன் வாழும் ஒரு மையமாகும். நீங்கள் எப்போதாவது பெலகாவிற்கு வர நேர்ந்தால் தக்ஷண காசி என போற்றப்படும் இந்த புனித தலத்தில் கபிலேஸ்வரரின் அருளை பெறும் வாய்ப்பை, இந்த தலத்தின் தெய்வீக ஆற்றலை நீங்களும் நேரில் அனுபவியுங்கள். இந்த ஆன்மீக பயணத்தில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி. தயவு செய்து லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், மேலும் பக்தி தர்ஷனா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். ஓம் நமசிவாய. Shambho Swayambho, Shambho Swayambho, Hara 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 Mahadev, Hara 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 Mahadev. Shambho 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 Shankara, Shambho 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 Shambho